இந்த குரு பயிற்சியில விருச்சக ராசி எப்படி இருக்கு? ஏன்னா விருச்சகரமே வந்து தேளு. ஏன்னா நிறைய கோவப்படுவாங்க, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, எல்லாத்துலேருந்தும் வெளில வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அசிங்கம் அவமானம் நிறைய சந்திச்சாச்சு. 9ல குரு அப்படின்னாலே நல்லதுதான்ல. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னுவாங்க. அப்படி அப்ப இனிமே மரியாதை, மாலை, கௌரவம் தான். திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், பணம், எல்லா லக்ஸரியும் வந்து சேர எல்லாம் தேடி வருது. தீதும் நன்றும் பிறர் தரவாரான. ஆமா, அதுக்கெல்லாம் காரணமே இந்த விருச்சக ராசி தான். நல்லா ஆமா சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ வந்து ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சி, இதில் இப்போ நடக்க போகிறது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலட்சுமி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க நேரடியாக அவங்களையும் நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. குரு பயிற்சி வருது, அது எப்போ வருது, எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? 12 ராசி, அதில் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு சொல்லுங்கம்மா. குரு பயிற்சி நம்ம எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறது தான். ஏன்னா மற்ற கிரகங்களை விட வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குரு வந்து பயிற்சி ஆகுறாரு. இந்த குரு வந்து யாருக்கும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. ஏன்னா 9 கிரகங்களுமே நல்லதையும் செய்வாங்க, கெட்டதையும் செய்வாங்க. ஏன் இந்த குரு பயிற்சியை வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த பார்வை, அது ஸ்தான பலம் இல்லாட்டி கூட, அது ஒரு மறைவான இடத்துல இருந்தாலும் கூட அது வந்து பார்க்குற பார்வை வந்து நன்மை செய்யுன்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குரு வந்து இந்த வருடத்திலேயே 3 இடங்கள்ல பயணிப்பாரு. இப்ப மிதுனத்துல இருக்காரு. இப்ப வரக்கூடிய ஜூன் 1 அன்னைக்கு நம்மளுக்கு இரவு தான் அவர் வந்து பயணிக்கிறாரு. எங்க கடகத்துக்கு பயணிக்கிறாரு. அப்புறம் அதிசாரத்துல அக்டோபர்ல என்ன பண்ணுவாரு, திருப்பி சிம்மத்துக்கு போவார். வேகமா போயிடுறாரு. இப்படி 3 இதுல பயணிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள், உலகளாவிய அளவில் இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கம், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகம்பம் வரும், எப்போ புயல் காற்று அடிக்கும், எப்போ வந்து எரிமலை வெடிக்கும், எப்படி பூமி பிளந்துக்கிட்டு போவோம். மழைலாம் வந்து முன்ன மாதிரி 6 மாதம்லாம் மழை பெய்யாது. ஒரே நாள் 1 ஹவர்ல பெஞ்சா 3 மாசத்துக்குரிய மழையும் பொத்துன்னு பெஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அதே போல இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ராகு நம்மளுக்கு கும்பத்துல இருக்கிறவரு, அடுத்து வந்து நம்மளுக்கு மகரத்துக்கு வருவாரு. கேதுவும் பிரேராசுக்கு போவோம். அப்போ குரு கேது சேர்க்கை, இங்கேருந்து இவர் சனியை வேற பார்ப்பார். அப்போ நிறைய மாற்றங்கள் அரசியல்ல இருந்து, உலகளாவிய அளவுல இருந்து, நம்ம இதுலயே வந்து இப்போ எலெக்ஷன்லாம் எப்படி பரபரப்பா போகுது. பலம் குன்றியவர்கள் பலம் வாய்ந்து, பலம் வாய்ந்தவர்கள் பலம் குன்றி, இப்படி மாறி 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 எப்பவுமே சிம்மத்திலையும் கும்பத்திலையும் ராகு கேதுகள் இருக்கும்போது, கேந்திரத்துல சூரியன் வரும்போது அரசியல பெரிய மாற்றங்கள் காணலாம். அதே போல அரசியல் தலைவர்கள் உயிரில இருந்து, அவங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதுல இருந்து, இப்ப வரக்கூடிய குரு பெண் ராசியான கடகத்துல வர்றதுனால பெண்கள், ரொம்ப பிரபலமான பெண்களுடைய பேர் வந்து ஒரு பேசுறது எல்லாருமே பார்க்குறோம்ல. இப்போ ஊடக நாகரிகம் எல்லாமே பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு அவதூறுகள் வருவது, அவங்க ஆரோக்கியம் பார்த்துக்கிறது, இதெல்லாமே பார்க்கணும். அதே போல் அரசியல் தலைவர்கள், செலிபிரிட்டிகள், அதே போல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, அதுக்கெல்லாமே இப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதே போல் தங்கம் வந்து முதலீடு செய்யறது ரொம்ப அதிகரிக்கும். பால் சார்ந்த பொருட்கள், நீர் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து, அதே போல நம்ம கால்நடை, விவசாயம், நம்ம பழங்காலம் இருக்கு இல்லையா, இந்த இயற்கை விவசாயம், அதெல்லாம் பெருகும். இப்ப இந்த காலகட்டம்லாம் வந்து இந்த பித்ரு தோஷம்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் பண்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த விவசாயிக்கு, கால்நடைகளுக்கு இந்த கருப்பு நிற ஆடுகள்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஏழை விவசாயிகளுக்கு எங்களுக்கு இந்த பித்ரு தோஷன்றதெல்லாம் போயிடும். போகும்போது ஏன்னா நிறைய அதான சொல்றாங்க, உயிரோட இருக்கும்போது இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நம்ம சோறு போடுறது கிடையாது சொல்லுவாங்க. நம்ம ஒரு பழமொழியே இருக்கு, நம்ம பின்னாடி வந்து செவுத்துக்கு வச்சு அழுவாங்கன்னே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சின்ன சின்னதெல்லாம் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம உதவி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது புது நோய்கள் நிறைய வரும். எல்லாத்துக்குமே மருந்தும் கண்டுபிடிப்புல இருக்கும். அதே மாதிரி ஊடகம், இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஊடகத்துறையில ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இந்த போன்லயே போய் வந்துருச்சு, இதுக்கு மேல எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியே வரும். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதுதான். அதே போல ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள் சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமும் நடக்கும். அதே போல அரசியல் தலைவர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், இல்ல மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வேலை வாய்ப்பு, ஏன்னா மகரத்துக்கு வந்தோடனே தொழிலாளிகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உழைப்பின் ராசி, முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் வந்து காரசாரமா வாதங்கள் போக போகுது. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுன்னா, தொழில் ஒரு பக்கம் நலிவடைஞ்சாலும் வரி வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாயிடும். பராப வருடமே நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு, போன வருடத்தை விட இந்த வருடம் நல்லா இருக்குமானா இதுவும் வந்து நம்ம அப்படியே பிதுங்குது.
இனிமே 2031 வரைக்குமே இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கடந்து வர்றதுக்கு தான் இறை மார்க்கத்தை கண்டிப்பா பிடிச்சுக்கணும். சேரிட்டி, தான தர்மம். ஏன்னா சனி இருக்கிறது 12, காலச்சக்கரத்தின் 12, 6ஆம் இடத்தை பார்க்கறதால நம்மளே முதல்ல வர்ற சம்பளத்துல முதல் ஒரு சிறிய தொகையை தான தர்மத்துக்குன்னு வச்சுட்டோம், ஏழை எளியவருக்கு வச்சுட்டோம், எல்லா உயிர்களையும் நம்மளை போல பாவிச்சோம்னா என்னைக்குமே அனைவருமே சந்தோஷமா நல்லதே நடக்கும். அதேதான். ஏன்னா கடகமே வந்து அதுதான் அதனுடைய கோட்பாடே. அதான் அந்த இடத்துல குரு வரும்போது நம்மளும் அந்த மாதிரி இருந்துட்டோம்னா நம்மளை போல அடுத்த உயிர்களையும் நேசிக்கிற மாதிரி. ஏன்னா சனி உச்சமாவது நம்மளுக்கு மீனத்துல, அதுவும் அதான் சொல்றாரு. சுக்கரனாலே 4 கார் வாங்கணும், 2 வண்டி வாங்கணும், 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் கிடையாது. உன்னம் போலவே எல்லா உயிர்களையும் நேசின்றது தான். அப்படி இப்ப செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட இடர்களையும் கடந்து வந்துடலாம். வெரி குட்மா, ரொம்ப அழகழகாலாம் சொல்றீங்க. உண்மையிலே சொல்றேன், அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு எனக்கு, அவ்வளோ அழகா பேசுனீங்க. இந்த குரு பயிற்சியில விருச்சக ராசி எப்படி இருக்கு? ஏன்னா விருச்சகரமே வந்து தேளு. ஏன்னா நிறைய கோவப்படுவாங்க, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, எல்லாத்துலேருந்தும் வெளில வந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த குரு பயிற்சிக்கு அவங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க போகுது சொல்லுங்க. தேலை அடுத்தவங்களை கொட்டிக்கிட்டே இருக்கும். இதுகிட்ட இருக்கிற வந்து ஒரு பெரிய விஷயம்னா குடைச்சல். இவங்க கிட்ட யாருமே இருக்க முடியாது, மட்டும் நிறுத்திக்கணும்னால இருக்க முடியாது. அதான் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு, ஏன்னா அது வந்து ஆள் கிணறுன்னு வேற அதை சொல்லுவோம். அடுத்தவர்களுடைய எல்லாத்தையும் அதை அடிவரை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதான் அவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய இது. பேசினாங்கன்னா தாங்கிக் கொள்ளவே முடியாது எதிராளி. நல்லா செய்வாங்க, டக்குன்னு ஒரு கோபமா வெளிக்காட்டிடுவாங்க. ஏன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய அவங்களுடைய மகர வீட்டுல தான் செவ்வாயே உச்சமாவார். அப்ப கோபத்தின் இருப்பிடம் இல்லவா? ஏன் இவங்க இப்படி பேசுறாங்கன்னு யோசனை பண்ணா இதுதான் அவங்க காரணம். குரு இந்த பக்கம் நியாயம் தர்மம் எல்லாம் பேசினாலும் ஒரு இதை வந்து கன்வே பண்றதுன்னு இருக்குது இல்லையா, அதை வெளிப்படுத்துற விதம் இவங்க இதுல ரொம்ப அன்புல ரொம்ப பாசம் மிக்கவர்கள். இவங்க நம்பிக்கையை பெற்றுட்டா போதும், முப்படையுடைய பாதுகாப்பை இவங்க நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. விருச்சகத்துக்கு வந்து இப்ப வந்து 9ல வராரு யாரு, நம்மளுக்கு குரு. 5ஆம் இடத்துல இருந்து நிறைய அசிங்க அவமானம் நிறைய சந்திச்சாச்சு. 9ல குரு அப்படின்னாலே நல்லதுதான்ல. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னுவாங்க. அப்படின்னா ஓடி போனவனுக்கு இல்ல, வெளிநாட்டுல போனாதான். உள்ளூர்ல உனக்கு பொழப்பு கிடையாது, வெளியூர்ல பிரச்சனைகளை கண்டு ஓடி போனவனு கிடையாது. உனக்கு இங்க பொழப்பு இல்லப்பா, வெளியில பொழப்புப்பா. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அதுதான் இப்ப விருச்சகத்துக்கு நடக்க போகுது. அந்த மாதிரி வந்து 9ல வந்து குரு அம்சமான பலன்களை தரப்போகிறார். ஏன்னா இவங்களுக்கு 2, 5 கூடையவரே. குடும்பம், தனம், வாக்கு. இந்த பக்கம் புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம், உன்னுடைய காதல், எண்ணம், ஆசை, அபிலாஷைகள். இது வரைக்கும் மனுஷனா கூட மதிக்கல, பொண்டாட்டி என்ன அவன் இப்ப ஒண்ணுமே வந்து ஒரு பொசசிவ். இதனுடைய பொசசிவ், அதாவது இது எல்லாரும் இருக்கணும் இது கூட, ஆனா இதுக்குதான் முதல்ல இது கொடுக்கணும்ன்ற ஒரு இது. இந்த பொசசிவ் வந்து தப்பு இல்லையா? இது ரொம்ப வந்து சைலண்டா, அதாவது இதுல ஒரு சிலர்லாம் இருக்காங்க, இந்த ராசிலாம் மாறிலாம் இருப்பாங்க. இந்த கேதுடைய நட்சத்திரங்களா ராசியா இருந்துட்டு லக்னம்லாம் இருந்துச்சு நான் தான் அப்படின்றவங்க அதே மாதிரி இருக்கும். பொசசிவா பேசாமே அடுத்தவங்களுக்கு ஒரு சிலர் பேசி இது பண்ணுவாங்க. இந்த கேதுவோட நட்சத்திரங்கள்லாம் ராசி ஆயிடுச்சு, இப்ப லக்னமா இருந்துச்சு, இந்த விருச்சிக ராசி லக்னம் அப்படி வெரைட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடுத்தால வந்து கழுத்திருப்பாங்க. பேசி கழுத்து இருக்குது, பேசாம கழுத்து. பேசாம கழுத்து இருக்குது என்ன சொல்றேன், விருச்சிக ராசி லக்னம் விழுந்துடணும். இந்த பக்கம் மேஷ ராசி லக்னம் தான், அஸ்வினி மகம் மூலம். இது லக்ன புள்ளியா இருந்தா மேஷ லக்னமா வரும், ராசியா இருந்தா மேஷ ராசியா வரும். இங்க லக்னத்துல நம்ம விருச்சிக ராசி லக்னமா இருந்து இந்த நட்சத்திரங்களா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசனை பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப இது விருச்சிக லக்னமா இருந்தா கேது அங்க உச்சமாகக்கூடிய இடம். அப்ப ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க பேசாமே அடுத்தவங்களுக்கு வந்து அந்த ஒரு சொல்லுவோம் இல்லையா, இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இல்லையா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. நம்மளே வந்து அவங்க கிட்ட வந்து பண்ணிட்டே போனோம், ஆனா ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லுவாங்க. எதுக்கெல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறர் தரவாரான. அதுக்கெல்லாம் காரணமே இந்த விருச்சிக ராசி தான். நல்லா ஆமா சொல்லுவாங்க, என் விருச்சிக ராசி நாங்க தான் மத்தவங்களை பாடாப்படுத்துறோம் எங்களை. அதை பாருங்க, அப்ப அடுத்தவங்க கிட்ட கிவ் அண்ட் டேக் தானே, நீ என்ன கொடுக்குறியோ அதான் இது பண்ண போற. அப்ப நீ அன்பை எது நல்லவங்க. ஆனா அதான் சொன்ன நல்ல இது ஏன் இந்த இது உங்களுக்கு ஆமா அதுதான் வந்து சொல்றேன். இப்ப ரொம்ப அருமையா இருக்குது. இது வரைக்கும் குழப்பம் நல்லா வந்து ஒரு சந்தேகம் அப்படி தேஜஸ் ஆயிடுவாங்க. ஆள் ரொம்ப அழகா ராசியை பாக்குறதுனால ரொம்ப தெளிவு, உடல் அளவில் மனதளவில் முகப்பொழிவு அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தை வேற அவர் நம்மளுக்கு வந்து நல்லா அதுக்கு உரிய புதன் வந்து இவங்க ராசியே அந்த நட்சத்திரம் வேற இருக்கும். ரொம்ப சிறப்பா இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் தர்றது.
அவங்க ராசியே பார்க்குறாரு 5ஆம் பார்வை, அதனால ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நல்லா தெளிவு கொடுத்துருவாரு எப்படி செய்யணும் செய்யக்கூடாதுன்றத. 3 எல்லா கான்டாக்ட்ஸும் கிடைச்சிடும். சகோதரருடைய உறவு, பாசம், அன்பு, அவங்களுக்கு இவங்க கொடுக்கறது, இவங்களுக்கு அவங்க கொடுக்கறது, 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால எல்லா தேவையில பூர்வ புண்ணியத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. அப்ப இனிமே மரியாதை, மாலை, கௌரவம் தான். திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், பணம், எல்லா லக்ஸரியும் வந்து சேர தேடி வருது. இவங்க வழிபட வேண்டிய அம்பாள் யாருன்னு வந்து கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதி காமாட்சியை வந்து வழிபடலாம். வெள்ளிக்கிழமைகளை வந்து லலிதா சிறுசதி, அதே போல லலிதா சப்த நாமாவளி, லலிதா சாஸ்திரநாமம், இதெல்லாம் சொல்லலாம். அம்மா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதம்மா, எல்லாம் நீங்க என்ன வடநாட்டு ஸ்லோகமா சொல்றீங்களா, டிவியில போட்டா கேட்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஸ்ரீ மாத்ரே நமக, இவ்வளவுதான். இந்த ஒரு இதையை நீங்க பாடம் கேட்க சொல்லிக்கிட்டே இருந்தாலே ரொம்ப அம்பாள் வந்து ரொம்ப வேலை செஞ்சிருவா. ரொம்ப அருமையா இருக்கும். யாருக்கெல்லாம் எப்பெல்லாம் உங்களால முடிக்கும் தாம்பூலம் நிறைய கொடுங்க. அந்த தாம்பூலத்துக்கு வந்து இருக்கிற மதிப்பு என்னன்னா, நம்மள கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் வந்து போயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு சுமங்கலிங்களுக்கு கொடுக்குறீங்களோ, சாப்பாடு வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறான், டக்குன்னு இறங்கி போய் நீங்க செஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு அப்படியே வந்து விருச்சகத்துக்கு ஒரு ஷீல்டு அங்க ஃபார்ம் ஆயிடும். ரொம்ப அருமை, அட்டகாசம். சொல்லிட்டேன் இல்லையா, மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் மாலைகளும் மரியாதைகள், கௌரவங்கள் எல்லாம் தானா வந்துடும். விருச்சகத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. நன்றிம்மா, ரொம்ப நன்றி, சூப்பரா சொன்னீங்க. விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க குரு பயிற்சி. எல்லாத்தையும் தாண்டிட்டீங்களாம், எல்லா கஷ்டத்தையும் தாண்டிட்டீங்க. என்ன கொஞ்சம் பொறுமையா இருங்க, ரொம்ப கோவப்படாதீங்க, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க, தான தர்மம் நிறைய பண்ணுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தான் சிறப்பாக இருக்கு. ஹாப்பியாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று தாங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன ராசியோ அந்த ராசி அவங்க சொல்லும்போது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பரிகாரங்கள், கோவில்கள், உங்களுக்கு இப்போ என்ன இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது எல்லாமே அவ்வளோ அழகாக சொன்னாங்க. எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணி நேரிலேயே ஜாதகம் வேணாலும் பார்த்துக்கலாம். எந்த டவுட்னாலும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.